அன்புமணியோட அக்கா பையன் தன்னோட பேரனுக்கு ராமதாஸ் பொறுப்பு போடுறாரு இளைஞரணி தலைவரா. அதை ஏத்துக்க முடியாது, குடும்பத்திலிருந்து இன்னொருவரா அப்படின்னு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதுதான் காரணமா? இல்ல, முகுந்தன் சூத்திரதாரி. சுசீலாவினுடைய சதிராட்டம் தான் இந்த பிளவுக்கு காரணம். அரசியல் இன்னைக்கு வந்த மாதிரிலாம் இல்ல. அவன் ஆரம்பத்துல இருந்து வேலைகளை செய்யறான். அவருக்கு அவங்க தாத்தாவை பிடிக்கும். இன்னொன்னு சுசிலா சின்ன பாட்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு பாலமா இவங்க சொல்றது அங்க போய் சொல்லிட்டு இவங்களுக்கான வேலைகளை உதவி பண்ணுவான். அவங்க சொல்ற வேலைகளை டாக்டர் சொல்ற வேலைகளும் பண்ணுவாங்க. இது வரல நிறைய பேர் என்னன்னா அது ரகசிய காதலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணம் எல்லாம் பட்டுவாடால இருந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. குடும்ப நிர்வாகமே அவங்க தான் பாக்குறாங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் அவர் ராமதாஸ் யாரையும் பார்ப்பாரு. சிவி சண்முகம் இந்த எலெக்ஷன் போது 15 தடவை பார்த்தாங்கல்ல, ராமதாஸ் உடனே பார்ப்பாரு. இவங்க தான் போன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, குடும்ப சமேதரமா இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க. அதுவும் ஒரே இதுல ஒரு திவான்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இதுகிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கி பண்றாங்க. இப்போ அவங்க தான் சொல்றாங்களே, நானும் உன் ஒய்ஃபு தானே, எனக்கு சரி பாதி சொத்து கொடுன்னு கேட்குறாங்க. இந்த சொத்து பிரச்சனைனால தான் இது வருது. அப்போ இவரை சொல்றாரு, அன்புமணி நீ போய் சித்தியை போய் பாரு. அவன் எப்போ வந்தாலும் அந்த சித்தி சுசிலாவை பார்க்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. முகுந்தன் ஏற்கனவே கடலூர் தொகுதி எம்பிக்காக நிற்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. கடலூர் தொகுதியில அன்புமனுடைய மச்சான் அத சௌமியா அண்ணன் நிற்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்க காங்கிரஸ்ல நின்ற விஷ்ணு பிரசாத் நின்னவன என்ன ஆச்சுங்க, சரி நீ வேண்டாம் இப்ப நேரம் வாங்கிட்டாங்க. முகுந்தன் அப்போ ஒன்றும் சாதாரண சின்ன வயசு பையன்லாம் கிடையாதுங்க. அவங்களோட அனுபவம் இருக்குது. இங்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு வேண்டிய ஆளு. அதை விட முக்கியமா சுசீலாவுக்கு வேண்டிய ஆளு. சுசீலாவுக்கு வேண்டிய ஆளு இருக்கும்போது தாத்தாவுக்கு வேலைகள் அப்புறம் என்ன யாரு கேள்வி கேட்கறது? அவங்க சொன்ன ஒண்ணு அறிவிக்கிறாரு, இல்லைன்னா அவர் அறிவிப்பாரா? இப்ப நேத்து நடந்த பேச்சுவார்த்தையில முகுந்தன் அவரா நானே விலகிக்கிறேன், இதனால தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வேணாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்து. தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு இது அமைதியா இருக்குது. நீர் பூத்த நெருப்பா இருக்குது, கணஞ்சுகிட்டு இருக்குது. அன்புமணி ஒய்ஃபு போச்சுனாலே ஒரே கலவரம் ஆயிடும். பத்திரகாளி லெப்ட் ரைட் வாங்கி எடுத்துரும். இவங்க சொல்றதாங்க கேட்கணும். ராமதாஸ் ஆடி போயிடும் மாதிரி, சும்மா இங்க வெளியில வீர மாதிரி நான் சத்திரியன் நீ சத்திரியன், சும்மா இங்க வா கிளம்பு, வீட்டுல இருந்து கிளம்பி போய் உதவாங்க வேண்டியதானே. ஒண்ணும் இல்ல, சப்த நாடி ஒடுங்கி சொல்றது கேட்கணும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படின்றது ஒரு மிக முக்கிய விவாத பொருளாக மாறி வருகிறது. பாமக உடைகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் எழுப்பினார்கள். இந்த சூழலில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த சூழலில் ராமதாஸுக்கும் அவருடைய அக்காள் மகன் முகுந்தனுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் இந்த மோதல் வெடிக்குது, அன்புமணிக்கு எதனால் முகுந்தன் மீது கோபம் என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாமக வன்னியர் சங்கம் இதில் ஆரம்ப காலத்தில் இருந்து பயணித்தவர் நீங்க. இப்ப பாமகவுக்குள் நடக்கின்ற இந்த பிரச்சனை அதை எப்படி பாக்குறீங்க? அன்புமணியோட அக்கா பையன் தன்னோட பேரனுக்கு ராமதாஸ் பொறுப்பு போடுறாரு இளைஞரணி தலைவரா. அதை ஏத்துக்க முடியாது, குடும்பத்திலிருந்து இன்னொருவரா அப்படின்னு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதுதான் காரணமா? இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன? இப்போ இதுதான் காரணமா நீங்க சொல்லும்போது அவர் குடும்பத்துக்குள்ளேருந்து எதாவது ஏற்கனவே நீக்கமர நிறைந்திருக்கிறார்களே. அந்த குடும்பத்தில் எம்பி எல்லாம் யாரு? தன்ராஜ் அவங்க குடும்பம் தான். அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த குணவதிக்கு தான் ஒரு சீட்டு கொடுக்குறாரு, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த தவிர்த்து வேற எதுவும் இல்லை. தன்ராஜ் யாரு? தன்ராஜ் குணவதி, அதாவது இவருடைய அக்கா பொண்ணை தான் ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, ராமதாஸோட அக்கா பொண்ணு. ஆமா ஆமா. அது மாதிரி ஒண்ணு. இப்போ நீங்க சொல்லும்போது உன்னை சுட்டிக்காட்டு, இந்த 4 மாசம் தான் ஆகுது, அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பதவியை கொடுக்கலான்றதுக்கு இந்த கட்சியில பதவி வாங்குறது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ வந்தாங்கன்னா உடனே எழுதிட்டு உடனே எம்பி சீட்டே கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பொன்னுசாமி, அவர் மத்திய மந்திரியா இருந்தார். அவர் அன்னைக்கு தான் கூப்பிட்டாரு, கையெழுத்து போட்டாங்க, உடனே எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மத்திய மந்திரி ஆக்கினாங்க. அதே மாதிரி தான் அரங்கவேலுன்னு ஒருத்தர் இருந்தார், ரயில்வே துறை மந்திரியா இருந்தார் இல்லைங்களா. அவர் அன்னைக்கு தான் வராரு, அவரை கூட்டாங்க, சேர்த்தாங்க, உடனே எம்பி சீட்டு மந்திரி. வினோபா பவேன் ஒரு தம்பி பேசுவார் இல்லையா, அவரும் அப்பதான் வந்தார். ₹1 கூட கட்சிக்கெல்லாம் செலவு பண்ணார், வந்தார், உடனே எம்எல்ஏ சீட் கொடுத்து நிற்க வச்சாங்க. ஸோ இது இப்போ இல்லை. இதுக்கு தவிர்த்து வேற இதில் இருக்கிறவங்கள ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அப்பதான் சேர்ந்த அன்னைக்கே அறிவிப்பு, இந்த மாநில இளைஞர் சங்க செயலாளர். அதே மாதிரி ரஞ்சித், அவரும் அதே தான். பொங்கலூர் மணிகண்ட அப்பதான் வந்தாரு, சேர்ந்தாரு, அவர் மாநில துணைத் தலைவர். இந்த கட்சியில எல்லாம் வந்தவங்க போறாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே இந்த கட்சிக்கு ஒரு நாம்ஸ் கிடையாது. சேர்ந்தா உடனே
மன்சூர் அலிகான்லேருந்து எல்லாம் அதே தான். வருவாங்க, சேருவாங்க, அவரை பார்த்து தெரிஞ்சினோன்னா துண்டக்காரன் துணியை கடன் திருச்சி ஓடிடுவாங்க. இவருடைய நடவடிக்கை அது இதெல்லாம். ஸோ இப்போ இவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாரு, 4 மாதம் தான். ஆனால் அவர் ஏற்கனவே யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். முகுந்தன் வந்து அன்புமணியினுடைய அக்கா காந்திமதி. காந்திமதிக்கும் இந்த பரசுராமன் அவங்க இது இருக்கிறாள், அவங்க அக்கா பையன் அதுவும். இவருடைய ராமதாசனுடைய அக்கா பையனுக்கு அன்புமனுடைய அக்கா இதுதான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. சொந்த அக்கா பையனுக்கு தன்னுடைய மகளை ராமதாஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆமா, அக்கா. அது வந்து யாரு, அன்புமணின்னு அக்கா. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, கி வீரமணி இருக்கிறார் இல்லைங்களா, அவரு தலைமையில கல்யாணம். அவர் வந்து எங்கன்னா பாண்டிச்சேரியில கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனந்தா திருமண மண்டபத்துல. அதுக்கு முன்னால் வரலும் ராமதாஸ் நிர்வாக குழு எப்பயாவது வருவார் போவார். அவர் வந்து நிர்வாக குழு உறுப்பினர் கூட கிடையாது, சிறப்பு அழைப்பாளர் மாதிரி வச்சுருந்தோம். ஏன் இதை நான் சுட்டி காட்டுறேன்னா, அவர் தலைமையில் கல்யாணம் அணிக்கும்போது கல்யாண பத்திரிகையில் தான் வந்து அவர் நிர்வாக குழு உறுப்பினர் போடுங்கன்னு தான் எல்லாரையும் கேட்டு சொன்னதுக்கு நிறுவனர்னு போட்டுக்கிட்டார். அதுவும் ஒரு ப்ரைவேட் சர்க்குலேஷன். அதுலேருந்து வந்து இவர் கல்யாண பத்திரிகையில் தான் இவர் வந்து நிறுவனர் ஆனார். வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலம் வேற, அதுக்கு இவர் வேற, இந்த பதவின்னு போட்டுக்கிறது வேற, அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கிற அந்த இவங்க இருக்கிறாங்களே, காந்திமதிக்கு வந்து காந்திமதி தான் அவங்க வந்து வீட்டில் அவர் தான் இருந்தார் ஆரம்ப காலத்துலேருந்து. அவங்க தான் பார்த்துக்குவாங்க, இல்லை வேறு வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவனுடைய பையன் வந்து யாருன்னா, அந்த நான் சொன்ன இந்த வினீத் என்கிற முகுந்தன் வந்து இங்கே சென்னை ராயபுரம் மனோத் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க அண்ணன். அது அந்த இதெல்லாம் இருக்குது, செம்மர கடத்தல் வழக்கில் பெரிய தேடப்பட்டவர், குண்டாஸில் போட அதெல்லாம் பண்ணாங்க. அவருடைய பொண்ணு தான் அவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இவர் மட்டும் அவங்க வீட்டில் காந்திமதிக்கு 2 பையன்களும் டாக்டரு, இந்த பையன் மட்டும் என்ஜினியரு. இதில் அண்ணா 3 பசங்களா காந்திமதி? ஆமாம். முதல்ல வந்து சுகந்தன், 2வது பிரத்வீன், 3வது வந்து இந்த முகுந்தன். இவன் வந்து இங்கே இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சண்டைலாம் போட்டுன்னு இருப்பான். இந்த வீராசாமி, ஆற்காடு வீராசாமி பேரனெல்லாம் அடிச்சுட்டு ஒரே கலவரம் பண்ணி விட்டான் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில். ஆமாம். ஸோ இப்போ ஏற்பட்ட வந்து என்ன பண்ணுறான்னா, இன்னும் அரசியல் இன்றைக்கி வந்த மாதிரிலாம் இல்லை, அவன் ஆரம்பத்துலேருந்து வேலைகளை செய்கிறான். அவருக்கு வந்து யார், அவங்க தாத்தாவை பிடிக்கும். இன்னொன்று வந்து சுசிலா, சின்ன பாட்டி. சின்ன பாட்டிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பாலமாக, இவங்க சொல்கிறது அங்கே போய் சொல்லிவிட்டு இவங்களுக்கான வேலைகளை உதவி பண்ணுவான். அவங்க சொல்கிற வேலைகளை டாக்டர் சொல்கிற வேலைகளும் பண்ணுவாங்க, சத்யசீலர் சொல்கிற வேலையும் பண்ணுவாங்க. இந்த சரஸ்வதியை தவிர்த்து இந்த சுசிலா சொல்கிற வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா சரஸ்வதி டோட்டலாக அவங்க வந்து எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை கிடையாது. அன்புமணியினுடைய மனைவி இருக்காங்களா சௌமியா, போய் உங்கள் புருஷனை அடக்கி வைக்க மாட்டேன்னு படம் 2 கண்ணத்தில் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ராமதாஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இது ப்ராப்ளம் ஆகி பைபாஸ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன் மற்றதெல்லாம் பண்ணும்போது கூட இன்றைக்கு வர அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வர்றது அழைச்சின்னு போகிறதுலாம் சுசீலா தான். அவங்க வேறு யாரும் போகிறதில்ல, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் வந்து அந்த சுசீலாவும் இந்த இவங்க காந்திமதி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், திண்டிவனத்திலே இருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிறாங்க, ஒரு ராமதாஸ் வச்சுருந்த அந்த கிளினிக்கில் தான் இவர் இருக்கிறாரு. ராமதாஸ் இருந்த பழைய வீட்டில் தான் பரசுராமன் இருக்கார். இவங்க வந்து கொஞ்சம் 4 வீடு கட்டி கொடுத்து பங்களா கட்டி கொடுத்துருக்கிறார் ராமதாஸ். ஆமாம், காந்திமதி வீட்டு பக்கத்துல தான். காந்தி சிலை இருக்குது திண்டிவனத்தில், அது பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு ஸ்வீட் கடை, ஒரு எக்ஸ்-எம்எல்ஏக்கு ஏற்ற வீடு தான் அது. யார் வேணாலும் அதை சொன்னால் அங்கே போயிடலாம். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அந்த சுசிலாவுக்கு. ஏன்னா அவங்க வந்து இது பண்ணி முதல்ல வந்து அவங்க கிளினிக்கில் இருக்கும்போது அந்த அவங்களுடைய ஹிஸ்ட்ரி சொல்லும்போது இட்லி சுட்டு விற்றவங்க. இப்போ அது பாவம், அந்த காலத்தில் அதெல்லாம் தானே. அவங்க அந்த பொண்ணு 4வது தான் படிச்சிருந்தது. அவங்க அம்மா இட்லி சுட்டு கொடுத்தா அந்த வீடுங்கள்லாம் போய் இட்லி விற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கில் வந்து டோக்கன் போடுவாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், போட்டுட்டு அது உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அதை வந்து சும்மா இவங்க பில்டப், நர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா பூர்ணிமா கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலையில். கல்யாணம் காலையில் நடக்குது. மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணெல்லாம் திருவண்ணாமலைக்கு போன உடனே இவர் ஒரு 10 பசங்களை அடியால் அடித்து தாலி அறுத்து போட்டு தூக்கின்னு வந்துட்டார் ராமதாஸ். ஆமாம், தூக்கின்னு வந்தது இல்லாமல் இவங்களுக்கு குழந்தையும் போகக்கூடாது, முதல்ல ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க தான். உங்களுக்கு குழந்தை இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிட்டாரு. இது வரல நிறைய பேர் என்னன்னா அது ரகசிய காதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பலரும் சந்தேகப்பட்டாங்க. ஆமாம், நம்மள சந்தேகப்பட்டாங்க, எனக்கு தெரியாதா என்ன ஏதுன்னு. அப்புறம் நம்ம சொன்னோம், இல்லை இவங்க வந்து உண்மை பணம் எல்லாம் பட்டுவாடாலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க, குடும்ப நிர்வாகமே அவங்க தான் பார்க்குறாங்க. யாருக்கு எவ்வளோ கட்சியை இன்றைக்கி இவரை போடணும், நாளைக்கு எடுக்கணும்,
இவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் அவர் ராமதாஸ் யாரையும் பார்ப்பார். இதே சிவி சண்முகம் இந்த எலெக்ஷன் போது 15 தடவை பார்த்தாங்கல்ல, ராமதாஸை வந்து உடனே பார்ப்பாரு. இவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் வராரு நீங்கள் பார்த்துங்கன்னு. ஆனால் ராமதாஸ் வீட்டில் வேலை செஞ்சாங்க. இப்போ இந்த இதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று பேசினார் அவர். அதுதான் பிரச்சனை வந்தது. என்கிட்ட வந்து இப்போ வந்து உதவி நான் ஃபோன் போட்டாலே அன்புமணி எடுக்க மாட்டேற மாதிரி. அன்புமணி யாரும் அக்சஸ் இல்லை பார்க்குறதுக்கு. அவர் யாரையும் சந்திக்க மறுக்கிறாரு, சந்திக்க மாட்டாரு. அதனால் அவர் வந்து என்னன்னா உதவியாளர் வச்சுக்கணும். அதை உதவிக்காக என்கிட்ட வேலை செஞ்ச நடராஜன்ற உதவியாளர் முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கட்சியில் நான் சொல்லிட்டா போதும், அவர் எல்லார்கிட்டையும் பேசி பணங்கன்னு வசூல் பண்ணி கட்சி நடத்துறது, கூட்டம் நடத்துறதுலாம் அவர் பண்ணுவார். ப்ரெஸ் மீட்லாம் அவர் வந்து இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அனுப்பி விட்டுட்டேன். அதனால வந்து அப்போ யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் வினோத்னு ஒருத்தனை பண்ணேன். அவன் வந்து ரொம்ப பயமாக கீழெல்லாம் உக்காந்துக்குவான். அவனும் இருந்தால் அவனும் அனுப்பி விட்டேன். இப்போ எனக்கு உதவியாளர் இல்லை, யார் ஃபோன் போட்டாலும் நானே எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் உனக்கு உதவியாக இருக்கட்டும், அதுவும் உன்னுடைய அக்கா பையன் தானே, அவனை வந்து நீ இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். இதெல்லாம் முன்னாடி நடந்தது வரல. சொன்ன உடனே எப்படி 4 மாதத்தில் வந்து இது பண்ண முடியும், நாங்கள் அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது புதுசாக. இதே இளைஞரணியில் இவர் இருக்கும்பொழுது இளைஞரணி கூட்டத்தில் பேசும்போது இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு, நீங்கள் யார் ஒன்றாலும் வரலாம், இள ரத்தம் பாய்ச்சப்படுகிறது, பாமகவில் நீங்கள் வாங்கின கூட்டவர் தான். இப்போ இவங்க வந்து வேலை செய்கிறாரு, தொடர்ந்து இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் பாலமாக இருக்கிறாரு, சின்ன பாட்டிக்கும் அவங்களுக்கும். அதனால வந்து இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க தானே இந்த சுசீலா இப்போ சொன்ன இல்லைங்களா, அவங்களுடைய தம்பி, அவன் பேர் பொய்யாமொழி. அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். அவர் பெரிய வணிக நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க, பெரிய வந்து பெட்ரோல் பங்க் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் செஞ்சு யார் கொடுத்துருக்கா? எல்லாம் ராமதாஸ் தான். என்னென்ன இவங்க இருக்கிறாங்க இல்லையா, சுசீலாவுடைய அந்த குழந்தைங்களாம் எடுத்து வந்து இவங்க வளர்த்துட்டாங்க. அவங்க அந்த இதுக்கு வந்து அவங்க எல்லாம் பண்ணி வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணை இங்கே எடுத்து படிக்க வைக்கிறாங்க. இங்கே இந்த யாரோட பொண்ணு? பொய்யாமொழியினுடைய மகளுடைய மகள். ஓ ஓகே. மனைக்கு அது இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பாட்டிமா. அதே மாதிரி ராமதாஸுக்கு பாட்டிமா. அதனால தான் அவர் வந்து தாத்தா கிளம்பி தடுமாற்றம் இருந்தாலும் பேச முடியல, போக முடியலனாலும் நேராக அவங்க போகிறாரு. திருமணம் அந்த நிகழ்வு நடக்குது இல்லைங்களா, என்ன நிகழ்வு? மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் இருக்கா? மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போறது ஆதாரங்கள் இருக்குது. இப்போ அப்போ இது மாதிரி சேர்ந்தா மாதிரி போட்டோ இருக்குது. எல்லாம் நம்ம எவிடன்ஸோட பேசுறவங்க தான். இதை நம்ம எவிடன்ஸோட தான் காமிக்கிறோம். இருக்குதே, அவர் தான் பேசுறாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, குடும்ப சமேதரமா இவ்வளோ நெருக்கமா இருக்கிறாங்க. அதுவும் ஒரே இதில் ஒரு திவானில் உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு இவர் மட்டும் தான் போனாரா, வேற யார் யார் வந்து கூட சொல்லிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இதுக்கு சத்திரம் KRS திருமண மண்டபத்துக்கு போகிறாங்க. அதில் அவர் போகும்போது அவர் எடுத்த ஃபோட்டோ அந்த கேர்ள் மாலை போட்டுட்டு இருக்கிறது தான் அந்த இதுக்கு. இன்னொருத்தர் வந்து அந்த பூர்ணிமா பெண் வந்து மாலை போட்டுட்டு இருக்கிறவங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா. அவங்களுடைய அம்மா தான் இங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் அதில் என்ட்ரி ஆகுறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒருத்தர், என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவேந்தன் எழுதி கொடுக்குறாருல, ராமதாஸுக்கு அவர் தான், அன்புமணிக்கு அவர் தான். ஆனால் அவர் அவ்வளோ கான்ட்ராடிக்டே எழுதுவார். இவர் ஒன்று பேசுவார், அவர் ஒன்று பேசுவார். ஸோ அவங்க எல்லாம் தான் போகிறாங்க. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, முதல்ல தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார், இது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த தம்பி தான் வந்து பொய்யாமொழி. இந்த பொய்யாமொழின்னு சொல்கிறவர், அவர் வந்து அங்கே தான் கூட பார்த்தீங்கன்னா அருள் இருப்பா மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுற இவரும் அங்கே தான் இருக்கிறாரு. பரந்தாமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் இல்லைங்களா, சின்ன பையன். அவரோட வந்து அவர் நெருக்கமாக இருப்பார். அவர் தான் எல்லாம் பண்ணி கூட்டார். இதில் அழைப்பு யாருக்குன்னா, 20 மாவட்ட செயலாளர் கலந்துக்கிட்டாங்க. 5 எம்எல்ஏ கலந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இதுக்கே வந்துட்டாங்க நேராக, எங்கே கல்யாண மண்டபத்துக்கு. ஆனால் ஒரு நாள் முன்னாடியும் அதுக்கு இது முடிஞ்ச பிறகு போயிட கோகாமணி, AK மூர்த்தி இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து என்ன பரிசு பொருள் மரியாதை செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இது ஒன்றும் ரகசியம் இல்லை. இது வந்து இவங்க பரம ரகசியம் மாதிரி அப்படியே பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்களே, எனக்கு என்ன இருக்குது, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து நானும் உன் ஒய்ஃபு தானே, எனக்கு சரி பாதி சொத்து கொடுன்னு கேட்குறாங்க. இந்த சொத்து பிரச்சனையினால்தான் இது வந்து வருது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணது எல்லாமே அங்கேருந்து அன்புமணிக்கு ஆள் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சொன்ன உடனே இவர் போய் பாரு வராரு,
இங்க வந்து அவங்க என்ன டிமாண்ட், அவங்க என்ன கேக்குறாங்க? சரிபாதி சொத்து யாருக்கு கேக்குறாங்க? உங்களுக்கு சரஸ்வதி அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு என்ன சொத்தெல்லாம் கொடுங்க. அவங்களுக்கு தான் குழந்தை குட்டி இல்லையா? அவங்க யாருக்கு கேக்குறாங்க? அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தத்து எடுத்திருக்க வாரிசு இருக்கிறாங்கல்ல, அவங்களும் குழந்தை தானே, அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ ஸோ அந்த மாதிரி வரும்போது அது மட்டும் இல்லைங்க. இவர் முதல்ல கேட்கும்போது என்ன கேட்டாங்க, அவர் கேட்கும்போது தான் 150 கோடியில் அவங்களுக்கு வந்து விஸ்வகர்மா இது வந்து இளைஞர் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அறக்கட்டளை மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அது பணம் பத்தல, இன்னும் 200 கோடி கொடுத்துன்னு அது வாங்கினாங்க. இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் போது என்ன நடந்தது, முதல்ல அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சிவி சண்முகம் இவர் சொன்னால் தானே போய் கேட்பாங்க. நான் சொன்னல ஆரம்பத்தில் அது மாறி வந்துட்டோம். சிவி சண்முகத்தை வராருங்க, அவர் பேசுங்க அப்படின்னு நான் பண்ணிட்டேன், காசுக்கு சொல்லிட்டேன், இங்கே மெட்ராஸில் வாங்கிக்கலாம் நீங்கள் போனால் 15 தடவைக்கு மேலே அவர் போய் பார்த்தார். ராமதாஸ் அவர் வீட்டில் போய் பார்த்தாரு. ராமதாஸ் என்ன சொல்லுவார், அங்கே எல்லாம் உதவியாளர்லாம் போயிட்டாங்க. அவர் சொல்லும்போது யாரும் இல்லாதனால அங்கே நாய் மேய்க்கிறதுக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான். ஆமாம் உண்மைங்க. அன்பழகன் ஒரு தலைமை நிலை செயலாளர், ஒரு சேர்மன், அவர் வந்து எப்பயாவது தான் வருவார், அவர் அங்கேயே இருக்க மாட்டார். அவங்களாம் கூட்டை அது ஒரு குள்ளமாக ஒரு பையன் வருவான், அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நடந்தது உண்மை. அவர் போய் அவரை கூப்பிட்டு வந்த உடனே அவரை இது பண்ண இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா எப்படியாப்பட்ட தகராறில் பாதிக்கப்பட்ட ஒரு சிவி சண்முகம் இருந்தாலும் அரசியல் அதெல்லாம் மனம் ஆச்சரியமாக வருத்தம். அவங்க சொந்தக்காரனை வெட்டி கொண்டுட்டானுங்கள முருகானந்தத்தை அவர் அடிக்க போய் தேர்தல் டைமில். ஸோ அவர் வந்து என்ன ஒன்று பேசுகிறாரு, ஏன்னா இவங்ககிட்ட ஏற்கனவே பகை இருக்குது, காசு கொடுத்தா கரெக்டாக வரும், இவர் எடப்பாடிக்கு வந்து இவங்க மூலமாக கொடுத்தா தான் சரி வரும்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஜாதிக்காரர், அதனால வந்து அவர் அனுப்புகிறார். ஸோ அவர் அனுப்பும்போது பணம் பேசி இங்கே தான் கொடுக்குறாங்க. டி நகரில் வாங்கிட்டாங்க. ஒரு ஜுவல்லரிக்கு முன்னாடி மொத்தத்தையும் வந்து ஏகே மூர்த்தி ஏற்றின்னு போய் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, சுசீலா கிட்ட. ஏகே மூர்த்தி வந்து சுசீலாவுக்கு எல்லா வேலையும் செய்வார், எல்லாம் பண்ணுறது போகிறது. அவங்க வந்தோன்னா அந்த திருமண நாள் கொண்டாடுறது எல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணுவார். நான் ரகசியமாக பண்ணுவாங்க. ரகசியமான மற்ற இதில் தெரியாது. இப்போ இந்த மாதிரி தகராறு வந்ததுக்கு என்ன காரணம்னா, சுசீலா சொல்லிடுது, நீ வந்து என்னுடைய இதுக்கு வந்து எதுவும் வந்து கொண்டாட மாட்டேற, என்னை வெளியில் இது பண்ணுறான்னு தகராறு பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரஸ்வதியை அவர் கண்டுக்கிறது இல்லை. இவருடைய பிறந்த நாளுக்கு உங்கள் குடும்பமே போய் கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி போகும்போது சாதாரண ஒரு லுங்கியும் பனியனும் போட்டுக்கின்னு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் உண்மைங்க. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணாரு, அன்புமணி சௌமியா போனப்போ, சௌமியா அவங்க குடும்பமே இந்த 50-60 பேர் இருக்காங்கல்ல, எல்லாம் போய் படம் எடுத்துனா நீங்கள் வந்து பார்த்து கும்பிட்டுட்டு போய்க்குங்க. அதுங்களே கேக்கு வெட்டி பர்த்டேக்கு அதுங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பார்த்தாங்க, யார் கூப்பிட்டும் வரல. அதே மாதிரி திருமண நாள் அது யாருக்கு, சரஸ்வதிக்கும் அவங்களுக்கு வரும்போது அதுக்கும் அவர் போகல. அப்போ வந்து அந்த மாதிரி ஆன பிறகு இதுக்கு என்ன மெயின் காரணம்னா, என்னையும் நானும் பப்ளிக்காக வருவேன், என்னை வந்து நீ பண்ணணும். ஏன்னா நான் இவ்வளோ வந்து தியாகம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய தியாகம் பார்த்து வந்து எல்லாம் இந்த சொத்துலாம் சேர்த்துக்கிட்டு பண்ணதெல்லாம் நான் தானே பண்ணி கொடுத்தேன், நான் தானே கட்சி நடத்துகிறேன். இப்போ யாரும் வந்து நடத்தலை. இந்த இதெல்லாம் வரும்பொழுது இவருக்கு இதில் இந்த கொரோனா பீரியடில் அன்புமணி வந்து உலக நாடு யூஎன்ஓக்கே கான்டாக்ட் பண்ணி எல்லாரையும் இந்தியாவில் உலகத்தையே காப்பாற்றுற வேலையில் இருந்துட்டார். அவர் எதுவும் பண்ணுறதில்ல. இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் செயல்பட்டது இப்போ வந்துட்டாங்க. இல்லை அதுக்கும் இந்த முகுந்தன் விவகாரத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்லை முகுந்தன் வந்து தான் சூத்திரதாரி. எப்படின்னா இவங்களுடைய பணம் இவங்களுடைய கையாளுறது யார், சுசீலா வீட்டில் தானே இதெல்லாம் நடக்குது. அங்கே தான் இந்த சூழ்ச்சி வந்து ஆரம்பிக்குது. சுசீலாவினுடைய சதிராட்டம் தான் இந்த பிளவுக்கு காரணம். அப்போ வந்து இவரை சொல்கிறாரு, அன்புமணி நீ போய் சித்தியை போய் பாரு. அவன் எப்போ வந்தாலும் அந்த சித்தி சுசீலாவை பார்க்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. ராமதாஸ் சொல்கிறாரு. ராமதாஸ் அதுதானே சுசீலா தானே மந்திரம், அது என்ன சொல்றத ஓதி விடுறதுன்னு தானே அவர் செய்கிறாரு. முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனை? எப்படி சுசீலாவோடு இதை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசுறீங்க? இல்லை சுசீலாவோட தொடர்பு இல்லை, சுதீராவனுடைய தொடர்புல தான் முகுந்தன் இருக்கிறார். அவங்க சொல்கிறது தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ராமதாஸ் சொல்கிறது தான் செய்கிறாரு. அவன் அந்த தாத்தாவனுடைய குட் புக்லேயும் இருக்கிறான், இந்த சுசீலாவனுடைய குட் புக்லேயும் இருக்கிறான். இப்போ அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை இல்லை, பணமே அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவர் ஏற்கனவே வந்து என்னன்னா, இவர் ஒரு சினிமா எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சென்னையில் வந்தார். ஒரு 100 கோடி ரூபாய் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க முகுந்தனுக்கா. முகுந்தனுக்கு சுசீலா சொன்னதாங்க எல்லாரும் காசு கொடுப்பாங்க. அதனால வந்து இப்போ ஒன்று அது இது என்னத்துக்கு ஏன் இந்த ரிஃப்ட் வருது அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் வந்து ஜிகே மணி இருக்கிறாள், கோகா மணியினுடைய பையனை மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் கேட்டாங்க. 100 கோடி ரூபாய் சுசீலாவுக்கு ஒரு பொண்ணு வந்து கொடுத்தாரு. உடனே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் உடனே போட்ட உடனே என்னாச்சு, போட்ட வேகத்திலே திரும்ப வாபஸ் வாங்கிட்டாரு. அப்போ யார் போட்டது? அன்புமணியா போட்டார். அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ இவர் ஜிகே மணி இருக்கின்ற பொழுது என்ன நடந்தது, ஜிகே மணி தான் அறிவிப்பே வெளியிடுவார்.
ஒருத்தரை வந்து கட்சியில பதவி நியமனம், பதவி நீக்கம், பதவி உயர்வு, பதவி வேற எதுக்கு மாற்றுறது எல்லாம். அப்போ வந்து என்ன பண்ணுவார், ராமதாஸனுடைய ஒப்புதலோடு இல்லை அவர் தெரிவித்து விட்டு இதை நாங்கள் போடுறோன்னு போடுவார். இப்போ யார் பண்ணுறாங்க? அனைத்து நானே. அவர் என்ன சொல்ல, ராமதாஸ் சங்கத்திலையும் கட்சியிலையும் எந்த பதவியில் நான் கிடையாது அதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு நிறுவனர் பேரில் தான் எல்லாம் வருது, நியமனம் எல்லாமே. இப்போ அந்த இவனுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, தமிழ் குமரனுக்கு கூட நிறுவனர்ன்ற பேரில் தானே வருது. இப்போ இவர் கௌரவ தலைவர், இப்போ அவர் இந்த கௌரவ தலைவருக்கும் மரியாதை இல்லை. அன்புமணி பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, ஜிகே மணி 10:30 மணி இங்கே டைம் ஆகுது, நான் வந்து இதுக்கு போனேன், சட்டமன்றத்துக்கு போனேன். என்ன போய் பேச போகிறேன், 10.5 அது ரொம்ப முக்கியமா, நீ பேசுறியா, நீ சொன்னதான் அப்படியே கேட்டு போட போகிறாங்கன்னு அவரை திட்டி அவமானப்பட. அந்த மாதிரி இவர் யாரையுமே சேர்க்க மாட்டுறாரு. பழைய நிர்வாகிகள் யாரும் மதிக்கிறது இல்லை. இந்த புதுசாக வர்றவங்களுக்கு கூட அவர் வந்து மரியாதை பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது முகுந்தன் இப்போ கூட இருக்கிற மாதிரி, நமக்கும் நல்லது இருக்குது, ராசியாக இருக்கிற மாதிரி, அம்மா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கும் நம்ம ராசியாக இருக்கிறோம். அவருடைய தாத்தா இவர் இருக்கிறார்ல ராமதாஸுக்கும் ராசியாக இருக்குது. ஒரு பையன் நம்ம குடும்பத்திலேருந்து சுசீலாவுக்கு வேண்டியது ஆள் இருக்கும்பொழுது எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி தானே அவர் சொன்னார். அதனால தான் அவர் தட்டாமல் அங்கே வந்து வீராப்பாவும் வேகமாகவும் பேசுகிறார். அவருடைய இதனுடைய வேகம் தெரியுது இல்லைங்களா, பிடிக்கலாம் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அன்புமணியும் பார்க்கல, அவர் யாரையும் பார்க்கல. ஸோ பணம் இதை விட இங்கே இருக்கிறதுல இந்த சொத்துக்கள் இருக்குது இல்லையா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கவிதாவுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி வந்து ராமதாஸோட இன்னொரு பொண்ணு, ஆமாம் ரெண்டாவது பொண்ணு, இந்த ரெண்டாவது பொண்ணு அன்புமணியினுடைய தங்கை. அந்த பொண்ணுனுடைய பையனுக்கு தான் வந்து ஏகே மூர்த்தி பொண்ணை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சொத்துக்கள் எங்கேயும் சம்பாரிச்சது வேற எதில் இருந்தாலும் எல்லாம் ஒன்னாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு பார்ட் வந்து கவிதாவுக்கு, இன்னொரு பார்ட் வந்து அந்த இவங்களுக்கு யாரு, காந்திமதிக்கு. இந்த காந்திமதியினுடைய இவங்க தான் வந்து துபாயில் பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மால்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது அவங்க பையங்க தான். ஸோ இப்போ கூட ஒரு 100 பேர் போயிட்டு வந்தாங்க, தனி ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கே போய் இந்த இதுக்கெல்லாம் சொன்னாங்கல்ல, எது இந்த பசுமை தாயகம், கிளைமேட் சேஞ்சு, காலநிலை மாற்றத்தெல்லாம் அங்கே போய் டீசல் எடுக்கிற கண்ட்ரியில் போய் எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. வரட்டும், அந்த சொத்துக்கள் ஃபுல்லாக இவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சொத்து கொடுத்தாச்சு, இவங்களுக்கு சொத்து கொடுத்தாச்சு, எல்லாம் போச்சு. இவன் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. எல்லா எலெக்ஷனுக்கும் பணப்பட்டுவாடா பண்ணுறது யாருங்க, இந்த முகுந்தன் தான். முகுந்தன் வந்து ஏற்கனவே கடலூர் தொகுதி எம்பிக்காக நிற்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. கடலூர் தொகுதியில் அன்புமனுடைய மச்சான், அதை சௌமியா அண்ணன் நிற்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே வந்து காங்கிரஸ்ல நின்ற விஷ்ணு பிரசாத் நின்னவன என்னாச்சுங்க, சரி நீ வேண்டாம் இப்போ நேரஞ்செயலில் வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு தடவை வந்து சொல்லி அது தங்கர் பச்சான், ஆமாம் தங்கர் பச்சான், ஏன்னா அவங்க செட்டு தங்கர் பச்சான் இறக்குறாங்க. இந்த 3 எம்பி தொகுதிக்கு பணம் செலவுறது கட்சி சார்பாக யார் பண்ணது? விழுப்புரம் தொகுதிக்கும், கள்ளக்குறிச்சி தொகுதிக்கும், கடலூர் தொகுதிக்கும் இந்த முகுந்தன் தான். முகுந்தன் அப்போ ஒன்றும் சாதாரண சின்ன வயசு பையன்லாம் கிடையாதுங்க. அவங்களோட அனுபவம் இருக்குது, இங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு முதல்ல அவங்க தாத்தாவுக்கு வேண்டிய ஆள், அதை விட முக்கியமாக வந்து சுசீலாவுக்கு வேண்டிய ஆள். சுசீலாவுக்கு வேண்டிய ஆள் இருக்கும்போது தாத்தாவுக்கு வேலைகள் அப்புறம் என்ன யார் கேள்வி கேட்கறது? அவங்க சொன்ன ஒன்று அறிவிக்கிறார், இல்லைன்னா அவர் அறிவிப்பாரா? அந்த மாதிரிலாம் இல்லையே. இப்போ வந்து ராமதாஸ் வந்து கரெக்டு, அவர் அப்பர் ஹேண்ட் எடுத்து பண்ணுறாரு. இவருக்கு வந்து அன்புமணி என்ன நினைக்கிறாரு, தாம் பெரிய தலைவர் மாதிரியும் இது மாதிரியும் ஒன்றும் இல்லை, நீ மக்கு பிளாஸ்டின்னு தானே ஒன்றை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அன்புமணி வந்து டகுல் மணி மாதிரி என்னன்னா, நீ என்னன்னு பதவி கிடையாது, அவர் யாரையும் நியமனம் பண்ணக்கூடாது. அவரே சொல்றாரு, ஒன்றிய செயலாளரை கூட நான் நியமனம் பண்ண தகுதி இல்லாமல் இருக்கிறேன். எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? அனைத்தும் ராமதாஸ் அக்கில் வச்சிருக்கார். இவருக்கு ஒன்றுமே கிடையாது. இவர் வந்தால் கூட அவங்க அப்பா கிட்ட பேச மாட்டுறாரு. இப்போ லாஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் வரும்போது இவங்க கிட்ட பையன் வந்தா என்ன கேட்குறாரு, சரஸ்வதி கிட்ட, அந்த பையன் வந்தான்னு என்ன எவ்வளோ கொடுத்துட்டு போனான்னு கேட்குறாரு. காசு அவங்க வந்தா காசு கொடுக்கணும், அது மாதிரி தான் வச்சிருக்கிறார் பையனை. ஸோ நீங்க வந்து இப்போ பிருத்திவன்ற பையன் இதே காந்திமதியோட பையன் தான். ஆமா, அவங்க அக்கா பையன், பொண்ணு எடுத்திருக்கிறாரு. அன்புமணியினுடைய சம்யுக்தாவுக்கு வந்து முதல் பொண்ணு. ஆமா, அதுதான் செய்ய வேண்டியதுல நிறைய செஞ்சிருக்கிறாரு. பணம் ஃபுல்லா இருக்குது, சொத்து இருக்குது, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இந்த முகுந்தன் கூட மட்டும் ஏன் பிரச்சனைன்ற? இல்ல, முகுந்தன் கூட பிரச்சனை இல்லை, தன்னை தவிர யாரும் வரக்கூடாது. ஏங்க சுசீலா தலையீடு இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அவங்க யார் ஒன்றாலும் பரவாயில்ல, சுசீலா சொல்லி தானே போடுறாங்க. இப்போ எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, எதுவும் கேட்க முடியல. அவர் இது இவங்க குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் எடுத்து இதுலேயே எடுத்து ஒன்றை அழிக்கிறன்ற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. நீ என்னை வந்து பார்க்க மாட்டேறல்ல, என்கிட்ட பேச மாட்டேறல்ல,
நான் வச்சிருக்கிற துட்டுக்கு மட்டும் வரல, நீ வா. இப்போ எல்லாரும் சொல்லி அந்த இதுக்கு கலந்துக்கிறாங்க, இவன் மட்டும் கலந்துக்கலையே. அந்த மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா கலப்பில்லை. அதுதான் வந்து இந்த மனமாச்சரியத்தை உண்டு பண்ணி, இல்லைங்க இப்போ ராமதாஸ் இவங்க சொன்னதாங்க கேட்பாரு, இவர் சொல்லிட்டு தான் எல்லாம் பார்க்குறாரு. அவங்க இதில் வந்து யாரும் கவனிச்சுக்கிறது இல்லை. சரஸ்வதி அம்மா வந்து 2 3 4 பேர் தூக்கின்னு போனால் தான் போகணும் வரணும். தத்தங்க நிற்க வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க. ஏன் வயசாச்சு, உடல்நிலை சரியில்லை, ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அங்கே இல்லையா இவர் ராமதாஸுக்கு ஒரே வீட்டில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லையே, இவங்களோட இருக்கிறதுனால பிரச்சனை. இப்போ நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து முகுந்தன் வந்து அவரா நானே வந்து விலகிக்கிறேன், எல்லா பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன், நான் ஒரு அடிப்படை தொண்டரா இருக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய முடிவை சொல்லிருக்கிறாரு. இதனால தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வேணாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்து. தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் சண்டைலாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இது அமைதியா இருக்குது, நீர் பூத்த நெருப்பா இருக்குது, கணைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு நாடகம். ஏங்க இது வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுங்க. எடுத்த உடனே அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் தயாராக தானே வர அன்புமணி, எனக்கு வந்து பதவி கிடையாது, மொட்டை கையெழுத்து போடுறது கூட ஒன்றும் இல்லை அந்த கட்சி. ஆனா தேர்தல் ஆணையத்தில் அவர் தானே அதிகாரம் பொருந்திய தலைவர், அவர் தானே முடிவு எடுக்க முடியும். யாரு? அன்புமணி தானே. அதை தான் சொல்ல வரேன். நீ ஒன்றுமே இல்லையே, தேர்தல் ஆணையத்தை போட்டீங்க, ஒன்றுமே இல்லையே அவருக்கு தேர்தல் ஆணையம். சரி, இன்னும் வந்து கழுதை தெரிஞ்சு கட்டுரும்பாச்சு கட்சி போச்சுங்களா? ஒன்று தலைவராக காலத்துலேருந்து ஒன்றுமே இல்லை. இருந்த அங்கீகாரம் போச்சு, இருந்த சின்ன முடக்கிட்டான் தேர்தல் ஆணையத்தில். அப்புறம் நீ என்ன பேசுறது? ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே வந்து இவர் நினச்சா உடனே பச்சை குத்திப்பார், நாங்கள் வந்து வன்னியர்கள் சொல்வார், நாங்கள் வந்து இதுக்கு. ஆனால் ஜாதின்றது ஒரு அழகான பேர். யார் நாங்கள் உழைச்சி வச்சுருந்தா அதை வந்து பேச வந்துடுவார். 10.5%. ஐயோ நைனா நீ 40 வருஷமாக உழைச்சிருந்து வாங்கி கொடுத்தேன்னுவார். அதெல்லாம் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இவருக்கு ஒரு கோயா பால்ஸ் வந்து அன்புமணிங்க ராமதாஸுக்கு. இந்தியாவில் இவர் பிறந்து வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே தலைவராக இருப்பார், வேறு நாட்டில் பிறந்தா உலகத் தலைவராக இருப்பார். இப்போ இங்கே பிறந்ததுனால யாரும் வந்து அவர் புகழ தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, செருப்பால் அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்கள் அப்பனுக்கு வந்து பாரத ரத்னா பட்டம் இது கொடு, பதவி இது கேட்குறாரா இல்லைங்களா? அந்த ஹானர் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாரு. இவருக்கு இந்த கூட்டணியிலேருந்து பிரச்சனை வாங்கின காசுகளில் யார் வச்சிருக்கிறது, ஏன் என் கைக்கு வரலன்னு தான் அன்புமணி பிரச்சனை. அது வந்து அந்த பிரச்சனையில் வந்து காசு வாங்கி அங்கே கொடுத்துட்டாங்க. இவர் இது பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் வந்து கரெக்டாக வந்து அதிமுகன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணி வாங்கி எல்லாம் சரி பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராத்திரி இவரெல்லாம் 12 மணி இவங்களாம் அண்ணாமலையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா அவர் மேலே கத்தி தொங்குது இல்லை. இப்போ சிபிஐ என்கொயரி வழக்கு இருக்குது. அந்த சிபிஐ என்கொயரியில் சும்மா அப்படி சொல்லி விட்டா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தாலே கைது பண்ணி திகாரில் போட்டுருவாங்க. உங்கள் அப்பா என்ன போய் சொல்ல, நான் என்ன நீ மட்டும் இங்கே ஜாலியாக இருப்பேன், நான் வந்து ஜெயிலில் போய் திகாரில் இருக்கணுமா? என்னை வந்து நீ அங்கே வந்து பார்ப்பியா? என் கஷ்டம் எனக்கு, நீ அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் பண்ணணும், கொண்டு வந்துட்டேன் மொட்டை கையத்தை பொண்ணு விட்டு நெருக்கடி பண்ணி வச்சு தானே. ஆமாம், பலர்னு ஒன்று விட்டு தானே அங்கே உட்கார வச்சு கையெழுத்து போட்ட மாதிரி. இதெல்லாம் அடி வாங்குற ஆள் அவர் சும்மா எல்லாரோட விட்டு வச்சிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி கையெழுத்து வாங்கிட்டார். உடனே இவ்வளோ நாள் பேசினார்ல, அதிமுக எவ்வளோ பேசினாரு, திராவிட இயக்கங்களோட கூட்டணி இல்லை, எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. சரி, இப்போ வந்து இல்லை அந்த இதில் வந்த உடனே அடுத்தது என்ன சொல்றாரு, பிஜேபி பற்றியும் சொன்னார்ல, பிஜேபி கிட்ட போகாதீங்க, 23 எம்எல்ஏ 2 எம்பி எக்ஸ்எம்பி அங்கே தான் போய் இது பண்ணியிருக்காங்க, அது ஒன் வே டிராஃபிக், அங்கே போனால் யாரும் திரும்பி வரமாட்டான், பிஜேபிக்கு எதாவது மார்க் போடணுமா, 0 கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் கூட்டணி வந்த பிறகு என்ன சொல்றாரு, தேசிய நலன் கருதி கூட்டணி சொன்னார், மகன் நலன் கருதி கூட்டணி. ராமதாஸுடைய சிங்கிள் அஜெண்டாவுக்கு இங்கே அடிபட்டு போச்சு. என்ன, அன்புமணி அமைச்சராக்குவதை தவிர வேற என்ன அஜெண்டா அங்கே இருக்குது? இல்லை, அதுவும் போயிடுது. இப்போ என்ன ஆச்சு, இந்த துட்டுல பிரச்சனை இருக்குது, அதை வாங்கி கொடுன்னு இவர் கேட்குறாரு. அது கொடுத்தது தான். இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது ராமதாஸ் ஏற்கனவே நாம் தேர்ந்தெடுத்த பாதை, ஏற்கனவே இருந்த கூட்டணி தவறா முடிஞ்சிருச்சு, 2024 பாஜக கூட்டணி, திமுகவை நம்ம வீழ்த்தணும், அதனால புதிய பாதைக்கு போகணும், புதிய கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப அவரோட தேர்வு அதிமுகவா இருக்குது. அப்படி அவர் அதிமுகன்றாரு. ஆனா இவரு அன்புமணி பாஜக அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. அன்புமணியை பாஜக இல்லாம இருக்க முடியாதுங்க. அது எப்படி, என்ன அவருடைய கேஸ் உள்ள போடுறான் ஜெயிலு. அதே மாதிரி ராமதாஸ் வந்து சுசீலா இல்லாம இருக்க முடியாதுங்க. சுசீலா சொல்றதாங்க கேட்பாரு 100%. சுசீலா சொல்றதுக்கு முன்னாடியே அவர் இதுதான் சுசீலா நினைக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சிருவாரு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்ல இப்ப இதுல வந்து எந்த இறுதி முடிவாக போகுது, பாஜக ஒரு முடிவு கிடையாது. இவர் சொல்லிட்டாரு, இவர் வந்து தனியா எங்க ஒருத்தர் வந்து சண்டை வரப்போகுது, அவர் வந்து ராமதாஸ் வந்து இந்த மாதிரி கிளப்புறாருன்னு உடனே என்ன சொல்றாரு, மைக்கை தூக்கி போடுறாரு, வெளியில் வராரு, என்ன பேச்சு பேசுகிறாரு. எங்கே கொண்டா, இங்கே பனையூரில் எனக்கு அலுவலகம் 3வது தெருவில், எல்லாம் வாங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னை யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலான்னு சொன்னால்
இது ஒரே நிமிஷத்தில் பேசும்போதே ஆஃபீஸு திறந்து வைக்க முடியுமா? இல்லை அந்த நம்பர் இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்குன்னா அப்போ எவ்வளோ நாளாக இந்த புகைச்சல் இருக்குது. ஸோ இப்போ யார் இப்போ 2 பேரும் சண்டை போட்டாங்க. அவன் சொல்கிறதுக்கு என்னென்னா எல்லா மக்கள் வந்து அந்த பொதுக்குழுவில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கட்சிக்காரங்க அவங்க வந்து சாரும்போது என்ன பேசுகிறாரு, கை தட்டாமல் அமைதியாகிறாங்க. இது என்னடா பிரச்சனை முடியாமல் இருக்கும்போது அவர் சொல்கிறார்ல கை தட்டு, இது கட்சி நான் தான், அதெல்லாம் வந்து அதிகாரமாக பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் பேசுகிறார். கீழே வந்த உடனே அன்புமணி வாழ்கனை இவங்க கூட கூட்டிட்டு வந்த ஆளுங்கள்லாம் தயாராகி தானே ஆளு கூட்டின்னு வராங்க. எந்த காலத்தில் ராமதாஸ் இருக்கும்போது அன்புமணி வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணி வாழ்கன்னு சொல்கிறது இவர் வந்து 1/2 மணி நேரம் அவருடைய காரை மறிச்சிட்டாங்கல்ல, ராமதாஸ் காரை வெளியே விடாமல் மறிச்சிட்டாங்க. இந்த தைலாவரம் தோட்டத்திலேருந்து இந்த முகுந்தன் கூட ஆள் அனுப்புனாங்க இல்லையா, அவங்க தானே. அவங்க ஏற்கனவே எல்லாம் பேசி ஸ்டேஜுக்கே வரல. முகுந்தனை கூட்டிட்டு வந்தாலும் பாதியில் அவருக்கு ஏதோ பிரச்சனை பண்ண உடனே அவர் சொல்லி அவங்க மாமா சொல்கிறான்னு சொல்லி வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி மேடைக்கு வரல. இந்த தகராறு வரும்போது எப்படி வருவார்? அதுதான் பிரச்சனை. அது நைட்லாம் பேசி தானே இருக்கிறாங்க. நீ போ வந்தவொடனே பதவி ஏற்றுக்க. அதனால தாங்க எல்லா பேனர்லேயும் அன்புமணியோட இந்த முகுந்தனை பெருசாக போட்டது. போகிற வழியில் கிடக்க பேனர்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த பேனர்லாம் போட்ட உடனே அன்புமணி என்ன வரும்போது என்ன சண்டை கேட்டுக்கிட்டே வரான். இது என்ன இந்த பையன் பேனரு, 5வது மட்டும் போடுங்க, வேற யாரும் போடக்கூடாது, எப்படி போட்டீங்க அப்படி சொல்றாப்ல. அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே அவங்களும் கேட்குறாங்கல்ல. இப்போ வந்து ராமதாஸ் என்ன சொல்றாரு, இப்போ அப்பா பேரை விட அம்மா பேர் போட்டுக்க இனிஷியலான்றாரு. அப்போ வந்து அவர் வந்து பெண்களையும் சமமாக மதிக்கிறாரு, ஆணும் சமமாக மதிக்கிறார் வாரிசில். அப்போ மூத்த வாரிசுன்னு பார்த்தா யாரு? இது வந்து அந்த காந்திமதி. 2வது வாரிசு இது இவர் பையன். 3வது வாரிசு கவிதா. கவிதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தானே அவர் கேட்குறாரு. ஏகே மூர்த்தி ஏன் மருமகனுக்கு நீங்கள் வந்து கட்சியில் பதவி கொடுங்க. ஏன்னா இவரும் அந்த மேடையெல்லாம் ஏற்றதில்ல போகிறதில்ல. இவங்க எல்லாம் இந்த இது சுசீலா கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால வந்து இவங்க யாரையும் மதிக்கிறது இல்லை. சார் இப்போ பாமகவோட எதிர்காலம் என்னவாக போகிறது? பாமக தான் கழுத்து தந்தி கட்டெரும்பாச்சு. ஒன்று எதிர்காலம்னு ஒன்றும் இல்லை. இவங்க வச்சிருக்கிற துட்டுக்கு நான் ஆரம்பத்தில் அடிக்கடி சொல்லுவேன், பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். ஒரு டுபாகர் கட்சி ஒன்று வச்சுருக்கிறான் 1000 ரூபாய். இவங்க தான் வந்து கட்சி எப்படி நடத்துவானே இந்த பணத்தை வச்சுருக்காங்கல்ல. ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு வானா வா, வரும்போது என்ன பண்ணுவாங்க, உணவு கொடுப்பாங்க, உற்சாக பானம் கொடுப்பாங்க, கை செலவுக்கு காசு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு எல்லா கட்சி மாதிரி ஏஜென்ட் வச்சு கூட்டம் நடத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரே ரிப்பீட்டட் க்ரௌடு தான் இருக்குமே தவிர வேறு அந்தந்த பகுதியிலேருந்து வர்றதில்லை. அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பிரச்சனை கைது பண்ணுறாங்க. கொண்டு போய் ஒரு குரூப்பை எங்கே போடுறாங்க, இதில் வந்து நம்ம திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை, இன்னொருத்தர் வந்து மதுரை அந்த ஜெயிலில் போடுறாங்க. அங்கே வந்து பேர் எல்லாம் படித்து எல்லாம் என்ட்ரி போட்டால் அதில் கைது பண்ணவங்க யார்? எல்லாம் வந்து விழுப்புரம் மாவட்டம், இன்னொன்று அரியலூர் மாவட்டம். ஏன்னா நெய்வேலியிலேருந்து ஒருத்தரும் கூட இல்லையே. அப்புறம் என்னன்னு பார்த்துங்க, அந்த நெய்வேலியில் போராட்டம் பண்ணுற அங்கே இல்லை, யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கட்சி போயிடுது, கட்சி காலி ஆகுதுன்றீங்க. கட்சி காலி ஆகிடுது. இப்போ சும்மா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தோற்றப்பொழிவை உண்டாக்குற மாதிரி ஏதோ இது மாதிரிங்க. இப்போ அன்புமணி சொன்னதை கேட்கல. ஆனால் காடுவெட்டி குரு இருக்கும்போது என்னன்னா இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் பேசணும், மாற்றி பேச முடியுமா? இப்போ தெரிஞ்சுங்க, காடுவெட்டி குரு வந்து நல்லவனா கெட்டவனான்றதை விட இவர் வாயே இவர் இது வாந்தி எடுத்ததை முழுங்கி அவர் வாந்தி எடுத்துடணும். அதனால தான் அவருக்கு அவ்வளோ கெட்ட பேர் வந்தது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து கேட்க மாட்டேன்றான்னா இது ஒரு ஜனநாயக கட்சின்றாரு. ஜனநாயக கட்சி என்ன ஜனநாயக கட்சி? சரி, இவ ஒரு ஜனநாயக கட்சி. இப்போ வந்து இன்னொருத்தர் இந்த கட்சியில் யாரும் தலையிடாதீங்க, ஏன் மூக்க விடுறீங்கன்னு. நீ ஏன் துரைமுருகனை பற்றி பேசுகிற? துரைமுருகன் அவங்க கட்சி, அவர் வந்து கட்சி தலைவர், 2வது பெரிய இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வந்து இது அமைச்சரவையில் 2வது. ஏன் இவரை துணை முதல்வர் ஆக்கலாம்? அது உனக்கு என்ன வேலை? அவங்க கட்சி அவங்க, அதில் வந்து நீ தலையெல்லாம் நீ பேசலாம், எது ஒன்றாலும் ஒன்றை வந்து நியாயமாக நிருபர் கூட கேட்க முடியாது. இந்த கட்சியில் இப்படி இருக்குதே, இப்படிலாம் பண்ணிக்கிறீங்களே, எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிறீங்களே. அடிச்சுக்கிறதுனா அதெல்லாம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இது வந்து போயிட்டு இந்த அன்புமணி ஒய்ப்பு போச்சுனாலே ஒரே கலவரம் ஆகிடும். பத்திரகாளி லெஃப்ட் ரைட் வாங்கி எடுத்துரும். இவங்க சொல்கிறது தாங்க கேட்கணும். ராமதாஸ் ஆடி போயிடுவோம் மாதிரி, சும்மா இங்கே வெளியில் வீர மாதிரி நான் சத்திரியன் நீ சத்திரியன், சும்மா இங்கே வா கிளம்பு, வீட்டிலேருந்து கிளம்பி போய் உதவாங்க வேண்டி தானே. ஒன்றும் இல்லை, சப்த நாடி ஒடுங்கி சொல்கிறது கேட்கணும். இந்த நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொன்னால் வந்து தப்பாக சொல்கிறீங்க. குடுகுடு கிழவன் கிடுக்கிடு போராட்டம் பண்ணுறாருன்னு சொன்னால் தப்பு. அந்த பசங்கள்லாம் அவர் எப்படி பேசுறது தெரியுங்களா? ஆமாம், ரொம்ப மட்டமாக பேசும். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா தப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அங்கே இருக்கிறாங்க. ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் பெட்டி பாம்பா அடங்கி இருப்பார். வெளியில் அவுத்து விட்டால் படம் எடுப்பாங்கல்ல,
இது அந்த மாதிரி வந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் படம் எடுப்பார் அவர். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.